How do you all manifest and unblock from your specific person? Let it be famously WhatsApp or social media like Instagram, Facebook, this type of social medias. இதை பற்றின ஏற்கனவே ஒரு பார்ட் 1 வீடியோ நான் செஞ்சுருக்கேன். அதில் ரிகேப் என்னன்னா, இது அந்த பர்சனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். எக்ஸ், க்ரஷ், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேர்ம் ஆஃப் பாண்டிங்கில் உங்கள் எக்ஸிஸ்டிங்கை தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு தான் அவங்கள தெரியும், அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா அட்லீஸ்ட் மேக் சென்ஸ் லாஜிக்கலி சான்சஸ் இருக்கணும். ஒரே வேலைடமாவா, இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, சொந்தக்காரவங்க இருக்காங்களா, எனிதிங் தட் இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்கிற ஆளாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சில பேர் கேட்டிருக்காங்க நடிகரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கப்ப நான் சொல்லியிருந்தேன், விளக்கம் கொடுத்த வீடியோவும் செஞ்சுருந்தேன். தட் அசின், அமலா பால் இந்த மாதிரிலாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி யூனிவர்ஸ் வந்து அதே மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி கரியரில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி சிமிலரிட்டிஸ் பேர் இந்த மாதிரில இருக்கிறவங்க வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சான்சஸ் தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி அமலா பாவெல்லாம் கிடைப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்க வந்து அடுத்தவங்களோட ஒய்ஃப். ஓகே, பிகாஸ் மேனிஃபெஸ்ட்ன்றது என்னன்னா ஆள் மனசில் நம்ம நம்புகிற ஒரு விஷயம். எஸ், யூ கேன் அட்ராக்ட் எனி திங் யூ வாண்ட், பட் உங்களோட பிலீஃப் சிஸ்டம் உறுதியாக அப்படி இருக்குமான்னு நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கணும். எல்லாருக்குமே லட்சாதிபதியாக பணக்காரவங்கள ஆகணும், பண பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், முடிஞ்சால் வந்து எஃபோர்ட்லெஸ் மணி அட்ராக்ட் பண்ணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் மேனிஃபெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டுனா யாருமே பிஎம்ஆர் இல்லை சாரி எஸ்பிஎம் எழுதணும், அப்புறம் பரீட்சை பாஸ் பண்ணணும், டிகிரி முடிக்கணும், வேலை செய்யணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் இருக்காது. வீட்டில் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியே எல்லாம் கிடச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப் இஸ் நாட் தட் ஈஸி. தேர்ஸ் ஆல்வேஸ் அ ரீசன் நம்ம சில விஷயத்தை கற்றுக்கிற லெசன் கற்றுக்கிறது கோத்ரூ பண்ணுறதெல்லாம். ஸோ now let's get back to the topic, how to manifest and unblock. And before that, happy Chitra Paurnami, happy full moon guys. It's a very powerful day for you to start something. So yes, first step enna, let me be direct to the point. As you all know, I will always be direct to the point. First step enna, you should avoid 3D na manifestasku theriyum. I will try to make a video about 3D, 4D and 5D dimension. But 3D na simple ah solnona இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க ரியாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏன் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை மற்ற இன்னும் பெட்டர் வெர்ஷனில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், சைக்காலஜிஸ்டோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு டெக்னிக் செய்கிறீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 5 எழுதுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் எழுதுகிற அழுதுகிட்டு இருந்தீங்க, வேதனைப்பட்டிருக்கீங்க. சரி, நான் எழுதுகிறப்ப கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி அந்த டெக்னிக் செய்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு 2 hours பாசிட்டிவாக இருக்கீங்க. அண்ட் தென் நைட்டு உங்கள் ஃப்ரெண்ட் பெஸ்டி கிட்ட பேசும்போது அகெயின் உங்களுக்கு அழுக வருது, இல்லை அவங்க சோக கதையை கிட்ட நீங்கள் சோகமாக வரீங்க. அந்த மாதிரினா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக ஒர்க் பண்ணாது, இல்லை ரொம்ப நாள் பிடிக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் 3D, அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க ரியாலிட்டி. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் டேர்மில் வந்து என்ன நம்மளுக்கு புரியணும்னா, ஒரு விஷயம் கிடச்சிட்ட பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க. இப்போ நீங்கள் விரும்புகிற ஒரு நபரை வந்து நீங்கள் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாசம் வச்சுருக்கிறத விட அதிகமாக அவங்க உங்கள் மேலே பாசமோ, லாயல்ட்டியோ, கேரிங்கோ, ரெஸ்பெக்ட்லாம் வச்சுருந்தா அந்த வெர்ஷன் ஆஃப் செல்ஃபாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நம்பி வாழ ஆரம்பிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் திஸ் இஸ் ஹவ் யூ மேனிப்புலேட் யோர் மைண்ட். நம்மளோட மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்பும். ஸோ ஏன் நிறையா பேருக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அவங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்க மாட்டுதுன்னா என்ன கேட்டால், ஏன் அனுபவப்படி அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது, லெட் கோ பண்ணுறதில்ல யூனிவர்ஸ் கிட்ட. அட்டாச்மெண்ட்னா டெக்னிக் செஞ்சுட்டேன், 5 நாள் ஆச்சு ஏன் நடக்கலை, அப்போ கற்றுக் கொடுத்தவங்க பொய் சொல்லி காசை வாங்கிட்டாங்களோ, அந்த வீடியோவில் சொன்னவங்க சும்மா பப்ளிசிட்டிக்காக சொன்னாங்களோ, மற்றவங்களாம் நடக்குதுன்னு சொல்கிறதுலாம் பொய்யோ, இந்த மாதிரி விஷயம் நம்பிக்கை இல்லாதது. நோ மேட்டர் தான் நான் சொல்கிறேன், யார்கிட்ட வேணாலும் காசு கட்டி போகலாம், என்ன டெக்னிக் வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் ரூட் நம்பிக்கை இல்லைன்னா கஷ்டம். ஏன் இது நடக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், எனக்கு அந்த வழி புரியுது சிஸ்டர், நான் ரொம்ப பணம் பிரச்சனை இருக்கேன், நான் நானும் மேனிஃபெஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் செய்கிறேன், மற்றவங்க சொல்கிற அனைத்து வீடியோவும் பார்த்து செய்கிறேன், ஏன் நடக்கலைன்னா இது யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. யூ ரியலி நீட் டு ஒர்க் வித் யோர் இன்னர் செல்ஃப். யூ நீட் டு ரெகுலேட் யோர் நர்வஸ் சிஸ்டம்.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் படிக்கிறீங்க. இப்போ தான் புதுசாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கற்றுக்கிறீங்க. சில பவர்ஃபுல் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாரி சொல்கிறாங்க. நான் பெங்களூரில் வாழ்கிறேன், இப்படி வாழ்கிறேன், அப்படி வாழ்கிறேன், நான் இதுதான் செஞ்சேன்னு. ஸோ நீங்களும் அதே ஃபுட் ஸ்டெப்பை A to Z ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் எந்த ரிசல்ட்டும் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா டீப் இன்சைட் நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் ஐ எம் ரிச், ஐ அட்ராக்ட் abundance ஆஃப் மணி ஈஸிலி இப்போல்லாம் சொல்கிறப்ப உங்களுக்குள்ளே ஒரு கொலை நடுக்கமாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த மணி பற்றி பேசுனாலே உங்களுக்குள்ளே நீங்கள் அறிஞ்சோ இல்லை நீங்கள் அறியாமையோ நல்லா யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பயத்தில் இருப்பீங்க. என்ன மாதிரி பயம்னா, நடந்துடணும்டா கடவுளை, எப்படியாச்சும் நடக்கணும், எனக்கு இது வேணும்னாலே வேணும், இது வந்தால் தான் நான் இன்றைக்கி ராத்திரி என் பிள்ளைக்கு காலேஜ் காசு நான் வந்து நாளைக்கு காலைக்குள்ளே அவங்களுக்கு கட்ட முடியும், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே பணம் வந்தால் தான் நாளைக்கு நான் அதை செய்ய முடியும் அப்படின்னு பணத்தை ஒரு பிரச்சனையாவோ இல்லை ஒரு பயமாவோ ஒரு வேதனையாவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐம் சாரி டு சே யூ கேன் மேனிஃபெஸ்ட். சேம் திங் ஒரு பாண்ட் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்பிளாக், அதுதான் நம்ம தலைப்பு. பட் நான் அப்படி அங்கங்கே போயிடுவேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச இன்புட் எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ டு மேனிஃபெஸ்ட் அன்பிளாக் என்னைக்காச்சும் நீங்கள் இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறைய டெக்னிக் பண்ணுவீங்க, ஃபுல் மூன் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, மண்டி பூங்கா போயிருப்பீங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பர்சனை நீங்கள் அன்பிளாக் பண்ண தானே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பர்சனை பற்றி நீங்கள் நினச்சா உங்களுக்குள்ளே ஒரு வேதனை வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட 1-to-1 கோச்சிங் வரீங்க, நான் கேட்குறேன், ஓகே உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பேர் என்ன, நீங்கள் அவரை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களே. நான் நார்மலாக பெருசாக டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அந்த பர்சனை, அந்த கார்த்திக் ஒரு எக்ஸாம்பிள், அவங்கள நீங்கள் நினைக்கிறப்பே உள்ளுக்குள்ளே அந்த சிவா, அந்த காயத்ரி, அந்த கீர்த்தி, இவங்களை நினைக்கிறப்பே உள்ளுக்குள்ளே ஒரு வலி வரும். நீங்கள் என்ன திரும்ப சொல்ல ஆரம்பிப்பீங்க, நான் அப்படிலாம் பார்த்துக்கிட்டேன் சிஸ்டர், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அவங்க கஷ்டத்தை என் கஷ்டமாக நான் பார்த்தேன், அவ்வளோ ஃபார்கிவ் பண்ண அவ்வளோ சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் ஸ்டில் அவங்க என்னை இந்த மாதிரி முட்டாளாக்கிட்டாங்க, இந்த மாதிரி என்னை துப்பிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மட்டமாக என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை வேற ஆளுக்காக என்ன இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிற விஷயம்லாம் ஆழமாக வலியாக இமோஷ்னலான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஓல்ட் ஸ்டாரி பிலீஃப் சிஸ்டமில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஓல்ட் ஸ்டாரியிலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களும் ஹீல் பண்ண மாட்டீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், அந்த பர்சனை ஒரு புது வருஷனாக உங்களுக்கு மாறி வந்து ஒரு புது உறவாக இதை ஆரம்பித்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஸோ டு மேனிஃபெஸ்ட் அன்பிளாக், ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு change your reality. You need to regulate your nervous system. This is also very important. And na extra tips enna kodupana, you need to become the CEO of your life. That means you will become the director. உங்கள் கதையை எழுத. ஓகே, நேற்று வரைக்கும் இந்த பர்சனுக்கு உங்களுக்கும் ரொம்ப சண்டையாச்சு, நீங்கள் அழுதிங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, வார்த்தையை விட்டீங்க, ஏன்னா நம்ம மனுஷன் தப்பு பண்ணுறது இயல்பு. நீங்கள் அதை உணராமல் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்னோட டெக்னிக்ஸ் ஆக்சுவலி. இதை நீங்கள் உணராமல் டைம் எடுத்து உணராமல் பாட்டுன்னு நான் சாமியாரை பார்க்குறேன், ஜாதகக்காரனை பார்க்குறேன், மந்திரவாதியை பார்க்குறேன், டிக்டாக்ல போய் நான் வீடியோஸ் பார்க்க போகிறேன், நான் பாட்டுன்னு இந்த சிச்சுவேஷனை மாற்றணும்னு போகாதீங்க. டேக் அட்லீஸ்ட் 30 minutes டு ரியலைஸ் யுவர் மிஸ்டேக், to forgive yourself, to forgive them genuinely, address the problem. ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, அதுதான் வித்தியாசம். அங்கே தான் அந்த சூழ்ச்சமே இருக்குது. ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மள பேசின தப்பு தான், என்ன நான் மன்னிக்கிறேன் மனசார, அவங்களே நான் மன்னிக்கிறேன், இந்த சிச்சுவேஷனை நான் மன்னிக்கிறேன், இந்த சிச்சுவேஷனை நான் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், இனி நான் யார்ட்டையும் அப்படி பேசக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், அப்படி நீங்கள் மனசார உணரும் போது ஒரு நிம்மதி பிறக்கும். அதோட டேக் யூர் டைம், அட்லீஸ்ட் ஒரு 1 day ஆச்சும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஈகோ, தலகணம் இதெல்லாம் வந்து உங்களை தான் வந்து வீக் ஆக்கும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல் பண்ணோம். ஸோ எஸ், நீங்கள் நிறைய யூடியூப்பில் போனால் கூட பாருங்களேன், ஹவு டு மேக் சம் ஒன் அன்பிளாக் யூ வித்தின் 24 hours or less, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வெள்ளைக்காரவங்க போட்டிருப்பாங்க. அது 100% நடக்கிற சான்சஸ் ரொம்ப ஹை. பட் டிபெண்ட்ஸ் on your experience, your traumas, your pain, your energy. ஓகே, நம்ம ஹியூமன் பீயிங்காக எல்லாருமே இருந்தாலுமே எல்லார் எனர்ஜியும், எல்லாரோட பிலீஃப் சிஸ்டமும், எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் லைஃபும் ஒன்று கிடையாது. இதுதான் நம்மளுக்கு வர ரிசல்ட்டை மாற்று ஏற்பட வைக்கும். ஸோ யாரெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி 1-to-1 கோச்சிங் என்கிட்ட பண்ண நினைக்கிறீங்களோ, ஒரே வழி 012669163 பயோவில் இருக்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நோ மேட்டர் யார் இன்ஸ்டன்ட் நான் பே பண்ணுறேன்னு சொன்னாவோ இல்லை எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொன்னாவோ, if I feel I don't want to work with the energy, if I feel it's a scam, அது ஃபேக் அக்கௌண்ட், என்னோட அட்மின்ஸை ரெஸ்பெக்ட்லாம் நடத்தினா, I am sorry, we won't
ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக அந்த நல்லது எந்த ரூபத்திலுமே திருப்பி வரும். ஓம் நம சிவாய.